நம்மோட கைகளில் உள்ள 5 விரல்களில் ஒரு விரல் புண்ணாகி அழிந்து கொண்டு இருக்க, மற்றொரு விரலுக்கு மருதாணி இட்டு நகப்பராமரிப்பு செய்து நகத்திற்கு வண்ணம் பூசுவது எவ்வளவு பெரிய அறிவின்மையோட உச்சம். அதே போலத்தான் நமக்காக மன்னர்கள் கட்டி வைத்த எத்தனையோ கோயில்களில் சில கோயில்கள் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே பிரபலமான கோயில்களில் 4-5 மணி நேரம் வரிசையில் நின்று இறைவனை தரிசனம் செய்வது அறிவார்த்தமான செயல்தானா? பிரபலமான கோயில்களில் இருக்கிற இறைவனுக்கு மட்டுமே சக்தி உண்டு அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய அறிவின்மை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் இறைவன் எங்கே இருந்தாலும் சக்தி கொண்டவர் தானே. நம்ம கண் எதிரில் ஒரு கோயில் சிதிலமடைந்து அழிந்து கொண்டிருப்பதை பார்த்துக்கிட்டே முக்கிய கோயில்களில் உள்ள இறைவனை தரிசனம் செய்ய பயணிப்பது கடவுளுக்கும் நமக்காக கோயில்களை கட்டி வைத்த மன்னர்களுக்கும் செய்யும் துரோகம் இல்லையா? 4-5 மணி நேரம் வரிசையில் நின்று மின்னல் வேகத்தில் இறைவனை தரிசனம் செய்வதை தவிர்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சிதிலமடைந்த அற்புத திருக்கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசஸ்தலை ஆற்றங்கரை ஓரம் பாகசாலை அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல பிரபலமான முருகன் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற தூண்களில் உள்ள தசாவதார சிற்பங்களை பார்க்கும்போது பல ஆழ்வார்களும் யோகிகளும் வந்து சென்ற பெருமாள் கோயிலாக இருந்திருக்கணும். இப்போ கருவறைக்குள்ளே எந்த மூலவரும் இல்லை. தாயார் கருவறை முற்றிலும் சிதிலமடைந்த நிலையில் பெருமாள் சன்னதி மட்டும் அழிவின் கடைசி கட்டத்தில் இருக்குது. நான் இந்த ஊரில் இருக்கிற முருகன் கோயிலை தரிசனம் செய்ய வந்தேன். ஒரு 10 நிமிஷம் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு இந்த ஊரை சுற்றி பார்க்கும்பொழுது இந்த கோயில் என் கண்ணில் பட்டுது. இதுபோல் பழமையான கோயில்களை விரும்பி தரிசனம் செய்பவர்களோட கண் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றியது. எவ்வளவு ஆன்மீக அதிர்வலைகளை கொண்ட கோயில் இது! அடியேன் வளர்ந்துவிட்ட பிரபலமான கோயிலுக்கு எதிரி அல்ல. ஒரே ஆகமம் கொண்டு கட்டப்பட்ட இது போன்ற கோயில்கள் கண்ணெதிர சிதிலமடைவதை கண்டு ஆதங்கப்படும் ஒரு சராசரி பக்தன்தான். சிதில நிலையில் உள்ள பழமையான கோயில்களை காப்போம். நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வாழ்வியலையும் சொல்லி கொண்டு இருக்கிற இது போன்ற கலை பொக்கிஷங்களை பராமரிப்போம். மீண்டும் வேறொரு பழமையான கோயிலை உங்கள் தரிசனத்துக்கு கொண்டு வரேன்.